வழி தவற செய்து விடாதே அப்படிங்கிற துவாவை நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா? நேர்வழி பெற்ற பின் இந்த இந்த ஏஜ்ல உங்களுக்கு எதை பார்த்தாலும் அழகா தெரியும். யாரு பேசினாலும் அன்பா பேசுறது மாதிரி தெரியும். எதை பார்த்தாலும் கவரக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய ஈர்ப்புகள் நம்மளிடத்துல இருக்கும். ஏன்னா இயற்கையிலே அல்லாஹு தாலா அப்படி படைச்சிட்டா. ஆனாலுமே நமக்குன்ட்டு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குது. அப்படிதானப்பா? யாரிடத்துல பேசணும், என்ன பேசணும், எதை பார்க்கணும், எப்படியான உணவுகளை சாப்பிடணும், எப்படியான உடைகளை நம்ம விடுத்தணும் அப்படிங்கிற எல்லா கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நாம இருக்கிறோம். அதுக்காக நம்ம ரொம்ப அப்படியே சொல்லுவாங்க இல்லையா, சில மாற்று மதத்தார்கள் இப்படி சொல்லுவாங்க, முஸ்லிம்களா ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கப்பா, பெண் பிள்ளைகள் எல்லாம் பர்தாவை போட சொல்லி வெளியில போனாலும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், இது என்ன சட்டதிட்டம், ஒண்ணுமே ஃப்ரீடமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பாக்குறோம் இல்லையா? ஆனா நமக்கு தெரியும் அந்த ஃபர்தாவுடைய நோக்கங்கள் நமக்கு தெரியும். இந்த ஃபர்தாக்கள் இல்லாத பொழுது என்னென்ன விபரீதங்கள் ஏற்படுங்கிறது நமக்கு தெரியும். ஒரு சின்ன நிகழ்வை சொல்லிட்டு அந்த கதையை